கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் என்பது பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் போல கிரிப்டோகரன்சிகளை பிட்காயின், இத்தீரியம் போன்றவை வாங்க, விற்க அல்லது பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு டிஜிட்டல் தளமாகும். இது இயங்கும் விதம் மற்றும் இதிலுள்ள 2 முக்கிய வகைகளைப் பற்றி எளிமையாக கீழே பார்க்கலாம். 1. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எப்படி வேலை செய்யுது? எக்ஸ்சேஞ்சுகள் முக்கியமாக ஆர்டர் புக் என்ற அமைப்பின் மூலம் வேலை செய்கின்றன. வாங்குபவர் மற்றும் விற்பவர் இணைப்பது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு பிட்காயின் விற்க விரும்பினால், அதே விலைக்கு வாங்க விரும்புபவரை இந்த தளம் தானாக இணைத்து பரிவர்த்தனையை டிரான்சாக்ஷன் முடித்துத் தரும். ஃபியட் டு கிரிப்டோ. நமது சாதாரண பணத்தை ரூபாய், டாலர் கொடுத்து கிரிப்டோ வாங்கலாம் அல்லது கிரிப்டோவை விற்று பணமாக நமது வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளலாம். கட்டணம். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஒரு சிறிய தொகையை கட்டணமாக டிரான்சாக்ஷன் ஃபீ எடுத்துக்கொள்ளும். 2. Centralized exchange, CEX, versus decentralized exchange, DEX. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் 2 பிரதான வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. A. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், CEX மையப்படுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். விளக்கம். இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது, வங்கிகள் போல. இயங்கும் முறை. உங்கள் பணம் மற்றும் கிரிப்டோ நாணயங்கள் இந்த நிறுவனத்தின் வாலெட் பாதுகாப்பாக இருக்கும். கணக்கு தொடங்க KYC வெரிஃபிகேஷன், ஆதார், பாஸ்போர்ட் கட்டாயம். நன்மைகள். பயன்படுத்துவது மிக எளிது, பிகினர் ஃப்ரெண்ட்லி. வாடிக்கையாளர் சேவை, கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். சாதாரண பணத்தை நேரடியாக பயன்படுத்தி கிரிப்டோ வாங்கலாம். குறைபாடுகள். உங்களது பிரைவேட் கீ அவர்களிடம்தான் இருக்கும். யோர் கீஸ், யோர் காயின்ஸ் அல்ல. எக்ஸ்சேஞ்ச் ஹேக் செய்யப்பட்டால் ஆபத்து உண்டு. பிரபலமான CEX உதாரணங்கள் பைனான்ஸ், காயின்பேஸ், CoinDCX, Modrex. B. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், DX- பரவலாக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். விளக்கம். இதில் நடுவில் எந்த நிறுவனமோ அல்லது இடைத்தரகரோ இருக்க மாட்டார்கள். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எனப்படும் தானியங்கி கணினி நிரல்கள் மூலம் இது இயங்கும். இயங்கும் முறை. உங்கள் சொந்த வாலெட்டை மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட் போன்றவை நேரடியாக இந்த தளத்துடன் இணைத்து மற்றொரு நபருடன் நேரடியாக கிரிப்டோவை பரிமாறிக்கொள்ளலாம். பியர் டு பியர். KYC தேவையில்லை. நன்மைகள். முழுமையான தனியுரிமை, பிரைவசி. உங்கள் கிரிப்டோ நாணயங்களின் முழு அதிகாரமும் உங்கள் கையிலேயே இருக்கும். ஹேக்கிங் ஆபத்து விட குறைவு. குறைபாடுகள். பயன்படுத்துவது கொஞ்சம் சிக்கலானது, ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு கடினம். வாடிக்கையாளர் சேவை இருக்காது. இதில் நேரடியாக சாதாரண பணத்தை கொடுத்து கிரிப்டோ வாங்க முடியாது, கிரிப்டோ டு கிரிப்டோ மட்டுமே சாத்தியம். பிரபலமான DX உதாரணங்கள் யூனிஸ்வாப், பான்கேக்ஸ்வாப், ரேடியம். எது உங்களுக்கு ஏற்றது? நீங்கள் கிரிப்டோவிற்கு புதியவர் என்றால் எளிதாக பயன்படுத்தக்கூடிய சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், CEX சிறந்தது. உங்களுக்கு அதிக தனியுரிமை மற்றும் உங்கள் பணத்தின் மீது முழு கட்டுப்பாடு வேண்டுமென்றால் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், DX சிறந்தது. உங்களுக்கு இதில்